ஹாய் எவ்ரிவன். ஒரு ட்ரெஸ்ஸோட விலை 450 ரூபான்னு சொல்லி நானும் அந்த 450 ரூபாயை பே பண்ணினதுக்கு அப்புறம் நீங்கள் இன்னும் 350 ரூபா பே பண்ணுனாதான் அந்த ட்ரெஸ்ஸை உங்களுக்கு கொரியர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னங்க? இன்னைக்கு காலையில தாங்க நான் ஏமாந்து போனேன். ஸோ என்ன மாதிரி யாருமே ஏமாந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோவை நீங்களும் ஃபுல்லாக பாருங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கேர்ள்ஸுக்கெல்லாம் இதை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோங்க. பார்க்கவே அழகழகான ட்ரெஸ், அதுவும் ரீசனபிள் பிரைஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாங்குவோம் இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க இந்த நூர்வி கலெக்ஷன் இன்ஸ்டா பேஜ்ல இருந்து ஆட் வந்துருந்துச்சு. ஸோ நான் அதை பார்த்து 450 ரூபா கொடுத்து ஏமாந்து போயிட்டேங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஆன்லைன்ல வாங்குறவங்களா இருந்தா தயவு செஞ்சு என்ன மாதிரி யோசிக்காம அமௌண்ட் பே பண்ணிட்டு ஏமாந்து போகாதீங்க. பொதுவா ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னா அமௌண்ட் பே பண்ணுவோம், தென் நம்மளோட அட்ரஸ் சென்ட் பண்ணுவோம், அவங்க நமக்கு கொரியர் பண்ணிடுவாங்க. இதுதானங்க ப்ரொசீஜர். அதே தான் இவங்களும் பண்ணாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் அட்ரஸ் கேட்டாங்க, தென் வந்து அமௌண்ட் பே பண்ண சொன்னாங்க. ரெண்டுமே நான் பண்ணிட்டேன். நான் அமௌண்ட் பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனேன், தென் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு 6 to 7 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு இன்வாய்ஸ் வரும். அதை நீங்க எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா தான் நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த நாள் காலையில எனக்கு இன்வாய்ஸ் வந்திருந்ததுங்க. அதை செக் பண்ணி பார்த்தா இன்னும் பேலன்ஸ் நான் 350 ரூபா தர வேண்டியது இருக்கு அப்படின்னு போட்டிருந்தது. ஆடில் 450 ரூபான்னு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இங்க வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா 350 ரூபா கேட்கறது சீட்டிங் தானங்க. நான் இவங்க கிட்ட அமௌண்ட் ஏமாந்த உடனேவே எனக்கு இன்ஸ்டால நிறைய ஆட்ஸ் வந்துச்சுங்க. எல்லாமே ஒரே ஃபார்மேட், இதே நூர்வி கலெக்ஷன்ஸ் மாதிரி அதே ட்ரெஸ்ஸஸை போட்டு அவங்க என்ன இன்ஸ்டா பேஜ்ல கோட் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி எல்லாமே போட்டு டிஃப்ரெண்ட் நேம்ல இருக்குங்க. தயவு செஞ்சு பார்த்த உடனே ஆசையா இருக்கிற மாதிரி அட்ராக்டிவான ட்ரெஸ்ஸஸா தான் இருக்கு. பட் வாங்கவே வாங்காதீங்க. சரி எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பேலன்ஸ் 350 சென்ட் பண்ணனாதான் அவங்க ரீஃபண்ட் பண்ணுவாங்களாம். ஏற்கனவே எங்கிட்ட இருந்து 450 வாங்கினது பத்தாம இன்னும் 350 கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. நேர்மையானவங்களா இருந்திருந்தா ஃபர்ஸ்டே இதனோட விலை 777 ரூபா ஆகுதுங்க, ஃபுல்லா பே பண்றீங்களா அப்படின்னு கேட்டுட்டு தானங்க என்ன ஃபர்ஸ்ட் பேமெண்டே பண்ண சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு 450 ரூபாயை ஃபர்ஸ்ட் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் கேட்கறதுங்கிறது கண்டிப்பா இது ஒரு சீட்டிங்கான வேலை தாங்க. இப்ப பேலன்ஸ் அமௌண்ட் 300 ரூபாய் சம்திங் கேக்குறாங்கல்ல, அதை நான் சென்ட் பண்ணினாலும் அவங்க எனக்கு பொருளை அனுப்புவாங்க அப்படிங்கறதுக்கு கேரண்டி எங்கெங்க இருக்கு? இந்த மாதிரி ஏமாத்துறவங்க கிட்ட நான் எப்படி நம்பி மீதி அமௌண்ட்டும் சென்ட் பண்ண முடியும்? நீங்களும் என்ன மாதிரி ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோ போட்டேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.